ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு அரைக்கணும்னு கூட தேவையில்லை. உங்ககிட்ட இட்லி மாவு இருந்தாவே போதும். ஈவினிங் டயத்தில் 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டான ஒரு குழிப்பணியாரம் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்தில் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ பாருங்கள், நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்காது. நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. நான் வந்து ஒரு ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்குங்க. ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரையை வந்துட்டு தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கரைச்சி விட்டுட்டேன். இந்த பதத்தில் இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு நான் வந்து பணியாரக்கல்லை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நல்லா சூடாகட்டும். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு. நீங்கள் வந்து நல்லா ஷார்ப்பான ஒரு குச்சி மாதிரி வச்சு கூட நீங்கள் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அழகாக ஒன்று திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், சூப்பராக வந்து நம்மளுக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை எடுத்துட்டு இன்னொன்றும் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது, ஒரு கேக் மாதிரிக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.